கேராம் அல்லாஹ் என்று தொடங்கப்படுகிற அந்த சொல், அவர் பெயரால் நடைபெறுகிற அத்தனை சம்பவங்கள் அல்லாஹ் என்பது தொடக்கமாக இருப்பதால் அதை இறைவன் என்று கொள்ளலாமா? வரலாற்று ரீதியாக பெண்களே முதன்மைப்படுத்தப்பட்ட சமுதாய அமைப்பு சிறப்பாக அமைந்திருக்கிறது. அவ்வாறு இஸ்லாமில் இருக்கிறதா என்பது இஸ்லாம் பெண்களை கொடுமைப்படுத்துவதாக சொல்லப்படுகிறது. பெண்களை கொடுமைப்படுத்துகிற ஒரு சமுதாயம் முன்னேற முடியாது. அவங்களையும் ஒழுங்காக நடத்தினாதான் முன்னேற முடியும். அப்போ இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்குறாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு என்னென்ன உரிமைகள் இஸ்லாத்தில் இருக்குது என்பதை உள்ளுக்குள்ள கிடைக்கக்கூடிய உரிமைன்னு சிலது இருக்குது. அது உங்களுக்கு தெரிகிறது கிடையாது. வெளியில் உள்ள சில தோற்றங்கள் உங்களுக்கு தெரியும். அது வைத்துக்கொண்டு உரிமை இல்லைங்கிற மாதிரியான ஒரு நினைப்பு இருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் வேற எந்த மார்க்கத்திலையும் கொடுக்காத அளவுக்கு பெண்களுக்கு அதிகப்படியான உரிமைகளை 1400 வருஷத்துக்கு முந்தையே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் 1400 வருஷத்துக்கு முந்தைய உள்ளவங்க. அந்த காலத்துல எல்லாம் பெண்களை ஒரு உயிராகவே மதிக்கலை. பெண்களுக்கு ஆன்மா இருக்கிறதான்னு பட்டிமன்றம் நடத்தினாங்க. அந்த காலத்துல எல்லாம் பெண்களை மனுஷ இனத்தில் சேர்க்கிறதா வேணாமா, அவங்கள ஒரு பொருள் ஆடு மாடு மாதிரி நடத்துவதா அல்லது பகுத்தறிவு உள்ளவர்களா நடத்துவதா என்று சொல்லி பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் கணவன் இறந்து விட்டால் அவனை அடக்கம், அவனை எரிக்கக்கூடிய சிதையில தள்ளி அந்த பெண்ணையும் உடன்கட்டை என்று கொலை செய்து கொண்டிருந்த ஒரு காலத்தில், பெண்களுக்கு விதவைக்கு கல்யாணம் பண்ணவே கூடாது என்று சொன்ன காலத்தில், விதவைகள் அலங்காரம் செய்யக்கூடாது, மொட்டை அடித்துக் கொள்ளணும், கூழாங்கல்ல படுக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்களை ஓரங்கட்டி வைத்திருந்த ஒரு காலத்தில், பெண்கள் தங்கள் பேரில் எந்த விதமான சொத்தையும் வைத்திருக்க கூடாது, ஒன்று புருஷனை சார்ந்திருக்கணும் இல்லாட்டி பெற்றோரை சார்ந்திருக்கணும் என்றெல்லாம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி உலகம் முழுவதும் பெண்களுக்கு எந்த விதமான உரிமையும் கொடுக்கப்படாத காலத்தில் கல்யாணம் கூட எப்படி நடந்தப்பட்டுச்சுன்னு சொன்னால், ஒரு மாலையை கொண்டு எவன் தலை ஏதாவது போட்டுருச்சுன்னு சொன்னால், யானை போட்டுருச்சுன்னு சொன்னால் அவனை புருஷனை ஏற்றுக்கிறனுங்கிற அளவுக்கு எப்படி இருந்துச்சு நிலைமை. ஒரு பெண்ணுக்கு புருஷனை தேர்ந்தெடுக்கிற உரிமை கூட எப்படி கொடுத்தாங்கன்னு கேட்டால், ஒரு மிருகத்து கையில் மாலையை கொடுத்துருவாங்க. அது போய் எந்த கழுத கையிலையாவது போடுமா, அவன் தான் உனக்கு புருஷன் சொல்கிற அளவுக்கெல்லாம் அது ஒரு பெரிய, அது ஒரு மனம் செய்யக்கூடிய ஒரு விதமாக, அல்லது பெண்களை கவர்ந்து சென்று தூக்கி கொண்டு போய் கல்யாணம் பண்ணக்கூடிய விதமாக எல்லாம் உலகத்தில் பெண்களுக்கு உணர்வுகளோ ஆசையோ இல்லை என்று இருந்த காலத்தில் இஸ்லாம் என்னென்ன உரிமையெல்லாம் கொடுத்துருக்குன்னு பாருங்க. பெண்களுக்கு முதல்ல வாழுகிற உரிமை, வாழ்கிற உரிமையை எக்காலத்தும் பறிக்கக்கூடாது. அது இருந்துச்சு அந்த காலத்தில். உடன்கட்டை என்ற பெயரில் வாழ உரிமை இல்லை, உனக்கு புருஷன் இருந்தால் தான் நீ வாழணும், இல்லைன்னா வாழவே கூடாது என்று சொன்ன நேரத்தில் யார் பெண்களை உயிரோடு கொள்ளுகிறார்களோ அவர்கள் மறுமையில இறைவன்ட்ட விசாரிக்கப்படுவார்கள் என்று சொல்லி முதல்ல பெண்களுடைய உயிரை காப்பாற்றுகிற உரிமையை இஸ்லாம் கொடுக்கிறது. அடுத்து பெண்களுக்கு சொத்து உரிமை இப்பதான் கருணாநிதி சட்டம் கொண்டு வந்தார், போன தடவை முதலமைச்சராக இருக்கும் பொழுது. அது வரைக்கும் இந்த நாட்டில் பெண்களுக்கு சொத்துரிமை பிற சமுதாய மக்களுக்கு கிடையாது. ஆனா இஸ்லாத்துல 1400 வருஷத்துக்கு முந்தைய பெண்கள் சொத்தை பத்தி பேச இயலுமா? அந்த காலத்துல பெண் உரிமை. இப்ப யார் வேணாலும் பெண்களுக்கு சொத்தை பத்தி இன்னைக்கு பேசலாம். 1400 வருஷத்துக்கு பேசினா கொண்டா போட்டுருவாங்க. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் பெண்களுக்கு தகப்பன் சொத்துல மகளுக்கு பங்கு இருக்கிறது, புருஷன் சொத்துல பொண்டாட்டிக்கு பங்கு இருக்கிறது, புள்ள சொத்துல தாய்க்கு பங்கு இருக்கிறது, அண்ணன் சொத்துல தங்கச்சிக்கு பங்கு இருக்கிறது என்று சொல்லி பெண்களுடைய அனைத்து மட்டங்களிலும் அவர்கள் தங்களுடைய வாரிசுகள்கிட்ட இருந்து என்ன செய்யறாங்க, சொத்துக்களை பெற முடியும் என்று அதற்கு ரூல் போட்டு, சும்மா கூட்டாம்புகளை இல்லை, இன்னென்ன சதவிகிதப்படி உனக்கு பங்கு உண்டு என்று சொல்லி 1400 வருஷத்துக்கு முந்தைய பெண்களுக்கு சொத்துரிமை இருந்தது. இன்னைக்கு சொல்ல போனால் வேற மார்க்கங்களில் உள்ள பெண்கள் பேர்ல சொத்தே இருக்காது. இங்க உள்ள பெண்களை பார்த்தா அவ்வளவு பேர் பேர்ல வீடு வாசல் இருக்கும், சொத்து இருக்கும். எங்க சமுதாயம் இது வெளியில தெரியாது. வெளியில அவங்க போட்டு இந்த ட்ரெஸ், இந்த புர்கா மட்டும்தான் வெளியே தெரியுமே தவிர, அது ஏதோ உரிமையை பறிக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுமே தவிர, உள்ளுக்குள்ள இந்த உரிமை இருப்பது என்ன யாருக்குமே தெரியாது. சொத்துக்களுக்கு உரிமையாளர்களாக பெண்கள் இருந்து கொண்டிருக்கிறது இந்த சமுதாயத்தில் 14 நூற்றாண்டுகளாக, நேற்று முந்த நாள் இல்லை, 14 நூற்றாண்டுகளாக சொத்துரிமை பெற்றவர்களாக இந்த மக்கள். அது ஒரு உரிமை. மன வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற உரிமை. அப்பம் பாட்டம் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுக்கூடிய சமுதாயத்தில் தகப்பன் கல்யாணம் பண்ணி வச்சாலும் சம்மதம் இல்லாமல் பண்ண ரத்து செய்யணும் என்கிற அளவுக்கு எங்க சமுதாயத்தில். நீங்க சபையில பெண்ணை அலங்கரிச்சு உட்கார வைக்கலன்னு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அந்த பெண்ணுடைய சம்மதம் கேட்கறது, அவங்க அந்த மாப்பிள்ளை போட்டோவை காட்டுறது, ஒத்துக்கலைன்னா நாங்கள் அதை மறுத்துவது, அதெல்லாம் உங்களுக்கு தெரிவதில்லை. ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் என்று சொன்னால் அவளுக்கு அந்த மாதிரி மனவாழ்வை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு உரிமை கூட அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. புருஷன் இறந்து போயிட்டான்,
இன்னொரு கல்யாணம் பண்ணணும், இதெல்லாம் உரிமை. அந்த உரிமை பெண்களுக்கு இருக்காண்ட முதல்ல இங்கே தான் இஸ்லாத்தெல்லாம் கொடுக்கப்படுது. விதவா விவாகத்தை வந்து வெள்ளக்காரன் காலத்தில் வந்து நம்ம நாட்டில் உண்டாக்குனான்னு சொல்லுவீங்க. வெள்ளக்காரன் 200 வருஷம் தானே வந்தான், இஸ்லாம் வந்து 1400 வருஷமாச்சே. அப்போ 1400 வருஷத்துக்கு முன்னாடி விதவைகளுக்கு மறுவாழ்க்கை உண்டுன்னு சொல்லி அந்த உரிமையை புருஷனை இழந்து அதோட எல்லாம் இழந்துடல, வேற கல்யாணம் பண்ணி சந்தோஷமாயிரி. சரி கல்யாணம் பண்ணிட்டாங்க, புருஷனுக்கு பொண்டாட்டியை பிடிக்கல, பொண்டாட்டிக்கு புருஷன் பிடிக்காம போகலாம்ல. அப்போ வந்து கல்யாணம் கணவன் புல்லானாலும் புருஷன் சொல்லாம பிடிக்கேட்டு ரத்து பண்ணிட்டு போ. அவ்வளவு எளிமையாக ரத்து செய்து இன்னொரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய உரிமை, இதெல்லாம் உரிமை தானே. இதான உரிமை என்பது. அதை விட கல்வி கற்கிற உரிமை, படிக்கிற உரிமை இஸ்லாத்தில் எப்படி எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது? முஸ்லிமான ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒருவர் மற்றவருக்கு உற்ற நண்பர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதுக்கு டெஃபினேஷன் குர்ஆன் கொடுக்கிறது. யஅமுருன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர். ஒருவருக்கு ஒருவர் நல்ல விஷயங்களை எடுத்து ஓத வேண்டும், தீய காரியங்களை தடுக்க வேண்டும், பிரச்சாரம் பண்ண சொல்லுது. ஆண்கள் எப்படி நல்லது கெட்டதை எடுத்து பிரச்சாரம் பண்ணணுமோ அதே மாதிரி பெண்களும் ஆண்கள்கிட்ட காணப்படக்கூடிய நல்லது கெட்டதை எடுத்து பிரச்சாரம் செய்யணும். பிரச்சாரம் செய்யணும்னா படிக்கணும், பிரச்சாரம் பண்ண முடியும். அப்ப எங்க மார்க்கத்தில் வந்து படிக்கிற உரிமையை 2 பேரும் கொடுத்திருக்கிறது. கல்வியை தேடிக்கொள்வது கட்டாய கடமை என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கமாக எங்களுடைய மார்க்கம் இருக்குது. அதனால பெண்களுக்கு ஒரு கொடுமையுமே கிடையாதுங்க. என்ன கொடுமை என்று சொல்லக்கூடிய விஷயம் எங்க வருதுன்னு கேட்டா, அவர்கள் அணிந்திருக்க அந்த ட்ரெஸ் இருக்குல்ல, புர்கான்னு ஒரு வகையான ட்ரெஸ் அணிகிறாங்க. அது இந்த இவ்வளோ விஷயம் உங்களுக்கு தெரியாதுல்ல. அவங்கள சொத்து வச்சுக்கிற விஷயம், நாங்கள் எப்படி கல்யாணம் பண்ணுறோங்கிற விஷயம், அவங்களோட விதவைகள்லாம் எங்கள் சமுதாயம் தேங்கி கிடக்காது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு எது தெரியும்? மற்ற சமுதாய மக்களுக்கு இந்த தோற்றம் மட்டும் தெரியுதா? இன்னும் இப்படி நம்மளும் சுதந்திரமாக விட்டுருக்குறோம், பொம்பளையில் இந்த மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்கன்னு இது ஒன்று தான் உங்களுக்கு வெளிப்படையாக தெரிகிறது. உண்மையில் பார்க்க போனீங்கன்னா இதை பற்றி இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுது? பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஆணை போன்றவர்கள் இல்லை. ஆணுக்கும் பெண்ணுக்கும் உடல் ரீதியாக வித்தியாசம் இருக்கிறது. ஆம்பளையை ஈர்க்கிற தன்மை கிடையாது, பெண்ணிடத்தில் ஈர்க்கிற தன்மை இருக்கிறது. இது எல்லாரும் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு குடும்பத்தில் எடுத்துக்கொள்ளுங்களேன், ஒருத்தருக்கு ஆம்பளை பிள்ளை ஒன்று பொம்பளை பிள்ளை ஒன்று இருக்கும் வச்சுக்கிடுவோம். 2 பேருக்கும் ஒரு 20 வயசு ஆயிடுச்சு. ஆம்பளைக்கு ஒரு 25 வயசு, பொம்பளை பிள்ளைக்கு ஒரு 20 வயசு. வீட்டில் இருக்கிறாங்க, தாப்பனோட தாயோட இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் பொழுது ஆம்பளை என்ன செய்வான், வீட்டுக்குள்ள சட்டையும் இல்லாமல் பனியனும் கூட இல்லாமல் சும்மா ஒரு அன்றாயிரம் மட்டும் கட்டிக்கிட்டு அதில் லுங்கியை மட்டும் கட்டிக்கிட்டு வீட்டில் உட்காந்துருப்பான். அதே மாதிரி அந்த பொம்பளை பிள்ளை உட்கார விடுவோமா? தாய்க்கு முன்னாடி உட்கார விடுவோமா? தகப்பனுக்கு முன்னாடி உட்கார விடுவோமா? பெத்த அப்பனுக்கு முன்னாடி கூட ஒரு பெண்ணை அப்படி உட்கார விடுவோமா? விட மாட்டேங்கிறோம். நம்மளே விளங்குறோம் ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் வித்தியாசம் இருக்குது. உடற்கூறுல ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் என்ன இருக்கு, வேறுபாடு இருக்கிறதுன்னு நம்மளே என்ன செய்யறோம், விளங்கி வச்சிருக்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அந்த வேறுபாடு எவ்வளவுங்கலாம் சண்டை, எல்லாரும் வேறுபடுத்த செய்யறீங்க. ஆம்பளைக்கு அனுமதிக்கிற அதே உடையை பெண்களுக்கு யாரும் அனுமதிக்க மாட்டீர்கள். ஆம்பளை குறைஞ்சபட்ச ஒரு மூட்டை தூக்கம் என்ன உடை அணிகிறானோ அதே வேலையை செய்யக்கூடிய ஒரு பெண் அப்படி அணிவாளா? ஒரு கட்டடத்தை கட்டுறதுக்கு கொத்தனார் நிற்பாரு, அவர் வந்து கோமணத்தை மட்டும் கட்டி நிற்பாரு, மேலே ஒண்ணுமே இருக்காது. அவனுடைய பொண்டாட்டி சித்தாள் வேலைக்கு போற பொம்பளை எல்லாத்தையும் மறைச்சிட்டு நிற்கணும். ஏன் அவளும் அது மாதிரி கோமணத்தை நிற்க வேண்டியதானே? அது எப்படிங்க பொம்பளை வேற ஆம்பளை வேறன்னு நம்ம மனசாட்சி சொல்லுதா இல்லையா? அது மாதிரி களை எடுக்கிற வேலை, நாற்று நடுற வேலை, அதுல எல்லாம் ஈடுபட்டு போய் என்ன செய்வாங்க, பொம்பளைக்கு ஆம்பளைக்கு ஒரே சமமான அளவுக்கு ட்ரெஸ் போடுறாங்களா? போட மாட்டேங்கிறாங்க. அப்ப நம்ம என்ன விளங்குறோம், பெண்கள் ஆண்களை விட கொஞ்சம் கூடுதலாக மறைக்கணும். இது எல்லாரும் ஒத்துக்கிட்ட விஷயம். முற்போக்காளர்கள், பிற்போக்காளர்கள், படித்தவர்கள், படிக்காதவர்கள், மதவாதிகள், மதத்துக்கு வெளியே உள்ளவர்கள், முஸ்லிம்கள், இந்துக்கள் என்று எல்லாருமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம அளவில் இல்லை ட்ரெஸ்ஸு, வித்தியாசம் இருக்கிறது என்பது எல்லாருமே ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம். பெண் உரிமை இயக்கங்களோட என்ன பண்ணாங்க தெரியுமா? பொம்பளையில வந்து இந்த ஜட்டியோட போட்டு 2 பீஸோட போட்டு போஸ்டர் விட்டுவாங்களா, அதுக்கு தார் பூசினாங்க. ஏன்? அது உரிமை இல்லை, அதெல்லாம் மேட்ரு அவங்களுக்கு வழங்கி வச்சிருக்காங்க. பொம்பளை இப்படி இருக்கக்கூடாது யார் வழங்குறா? பெண் உரிமைக்கு போராடக்கூடிய இயக்கங்கள் கூட அது என்ன 2 பீஸ்ல பொம்பளையை காட்டுறீங்கன்னு சொல்லி தார் பூசினாங்களா இல்லையா? மகளிர் அணியெல்லாம் சேர்ந்து போராடினாங்க. அப்ப நம்ம என்ன விளங்குறோம், ஆண்களை விட பெண்கள் கொஞ்சம் கூடுதலா மறைக்கணும். இதுல எல்லாரும் உடன்படுறோம். யாரும் சம உரிமை கொடுக்கவே இல்லை, வித்தியாசமான உரிமையை தான் கொடுத்துருக்குறோம். அந்த அளவு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, முகம் வெளியே தெரியறது அவசியம், கை தெரியறது அவசியம், மற்றது ஏன் தெரியணும்? அங்கதானே ஒரு ஆண் வந்து ஈர்க்கப்படுறான், அதனால ஒரு ஆணுடைய சபலம் ஏற்படுகிறது. அதனால முகம் கையை தவிர இந்த கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறோங்க, ஒரு வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறோங்கன்னு எங்க மார்க்கம் சொல்லலை. இதெல்லாம் இந்த காலத்தில் கண்டுபிடிச்ச புதிய புதிய ஃபேஷன்கள் இதெல்லாம். ஆனால் எங்க மார்க்கத்தில் எந்த ட்ரெஸ் வேணாலும் போட்டுக்கிறோங்க, ஆனால் முகம் தெரியலாம், கை தெரியலாம், மற்றது வெளியே தெரிய வேண்டிய அவசியம் என்ன? ஒரு பொம்பளைக்கு வந்து மற்ற பகுதிகள் வெளியே தெரிய வேண்டிய தேவை என்ன? அவ்வளவு வேணாம். இப்போ நம்ம உட்கார்ந்துருக்காரு, அந்த ஐயா உட்கார்ந்துருக்காரு, அவருக்கு முகமும் கையும் தான் தெரியுது, ஃபுல் ஹேண்ட் போட்டிருக்காரு, ஏத்தாப்புல உட்காந்துருக்காருல, அவர் முன்னேறலையா?
அவர் இந்த மாதிரி இருப்பது வந்து முன்னெடுத்து தடையா? இந்த ஐயா உட்காந்துருக்காரு, முகமும் கையும் தான் தெரியுது. ஒரு ஆம்புல ஃபுல் ஹேண்ட் சட்டை போட்டால் எல்லாரும் எடுத்துக்கிறங்க, முழுக்கை சட்டை போட்டால் எல்லாரையும் பார்க்குறோம், இவ்வளோதான் தெரிகிறது, மூஞ்சி தெரிகிறது. இந்த ரெண்டும் தெரிகிற வகையில் அவருக்கு படிக்க முடியலையா, வேலைக்கு போக முடியலையா, முன்னேற முடியலையா? இதுதான் முன்னேற்றத்துக்கு தடையா இருந்தா நம்மளுக்கெல்லாம் தடையா இருந்திருக்கணுமே. மன்மோகன் சிங் அதுக்கு மேலே தலைப்பாவரை சேர்த்து கட்டிக்கிட்டாரு, அவருக்கு பாதி மூஞ்சி தான் தெரியுது, பிரதமர் ஆக முடியலையா? கையை பாதி மூஞ்சின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் பிரதமராக முடியும் என்று சொன்னால் நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆடைகளை குறைக்கிறது தான் முன்னேற்றத்துக்கு வந்து அறிகுறி நம்ம நினைக்கிறது. எப்படி இது ஒரு அறிவுபூர்வமான விஷயமா? அப்ப நம்ம என்ன விளங்கணும்? அதாவது யார் வந்து அதிகமாக மூடிக்கொள்ளணுமோ அவர்கள் அதிகமாக மூட மாட்டேங்கிறாங்க, யார் கம்மியாக மூடினா போதுமோ அவங்க அதிகமாக மூடிட்டு உட்காந்துருக்கீங்க. உள்டா தலைகீழ இப்போ நிலைமை போயிட்டு இருக்குது. நீங்க இதெல்லாம் மறைக்க தேவை கிடையாது. ஆனா இவங்க பெண்கள் என்ன பண்றாங்க? வருத்தப்பட்டுக்கிற கூட நான் யதார்த்தத்தை சொல்லுகிறேன். பெண்கள் என்ன செய்றீங்க? இடையில ட்ரெஸ் போடும்போது இடையில இந்த இடைவெளியோட அவசியம் என்ன? சட்டை போடும்போது ஒரு ஜானுக்கு ஜாக்கெட் வச்சு இங்க ஒரு ஜானுக்கு இடைவெளி விடுறீங்களே, இந்த இடைவெளியின் மூலம் நீங்க சொல்ல வர்ற செய்தி என்ன? இந்த இடைவெளி ஆணுக்கு தெரிய வேண்டிய அவசியமா, அல்ல உலகத்துக்கு தெரிய வேண்டிய அவசியமா? இது தெரியறதுனால என்ன ஏற்படுது? இதுல தான் ஒருத்தனுடைய பார்வை போகுது. ஒவ்வொரு ஆம்பளையுடைய பார்வை அந்த இடைவெளியில போகுதா இல்லையா? சினிமாவோட குளோசப்ல அத்தனை எடுத்து காட்டுறான், ஆம்புலெட் போட்டு காட்டுறானா இல்லையா? அந்த அளவுக்கு அதை தூக்கி காட்டுறது காரணமே என்ன? அந்த அந்த இடம் வந்து ஈர்க்கக்கூடியதா இருக்கு, ஒரு ஆம்பளை ஈர்க்கக்கூடியதா இருக்கிறது. அவங்களுக்கும் தெரியுது, பொம்பளைகளுக்கு தெரியுதுனா செய்யுது, ஒரு ஆம்பளையும் கோத்திக்கிறாங்க, இப்படி பிடிக்கிறாங்க. இல்லை அதை எப்பவுமே வச்சுக்க வேண்டியானதை ஒருத்தன் வரும்போது மட்டும் இப்படி இப்படி செய்யாம தெரியாம பார்ப்பானா இல்லையா? அவங்களுக்கு அது உணர்றாங்க. என்ன உணர்றாங்க? ஒரு மாதிரி பார்க்குறான், கண்ணு எங்கேயோ போகுது, விளங்குறீங்களா இல்லையா? அப்போ ஒருத்தனுடைய ஆம்பளுடைய கண்ணு எங்க போகுதுன்னு தெரியுது, அதைத்தான் நான் பிரத்யேகமாக காட்ட வேண்டாம். அது என்ன என்ன இது இது ஒரு ஒழுக்கத்துடைய தன்மையா? இது விளங்காம அப்பம் பாட்டேன்னு சொன்னா ஆத்தா அம்மா சொன்னா நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க. நீங்க வேணும்னு கெட்ட எண்ணத்துல செய்யறது இல்ல, யாரோ ஒருத்தங்க ஏற்படுத்தி வச்சுட்டாங்க அப்படி போவேன்னு செய்யறீங்க. அப்ப இந்த இடைவெளியில ஆம்பளை யாராவது இடைவெளி விடுறானா? சரி போடுற சட்டை தான் போடுறீங்க, பின்னாடி பாத்தீங்கன்னா 2 விரக்கடை கூட இல்லை, முழு முதுவும் தெரியுது. பின்னாடி பாத்தீங்கன்னா முக்காவாசி பெண்களுக்கு 2 விரக்கடை தாங்க, இவ்வளவுதான் இருக்குது. கொஞ்சம் அகலமா போட்டாங்கன்னு வைங்களேன், ஜன்னல் வச்சிருவாங்க. கொஞ்சம் முதுகுல கொஞ்சம் அகலமா இருந்துச்சு சொன்னா அது ஜாக்கெட்டுக்கு ஜன்னல் வர வச்சிடுறது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இதுல என்ன இதுதான் உரிமையா? இது வந்து பெண்களுக்கு நல்லதா? ஈவ்டீசிங் காரணம் என்ன? இந்த மாதிரி ஒரு 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 திரட்சியாக உறுப்பை காட்டுற காரணத்தினால ஆம்பளை கிண்டல் பண்றான், ஆம்பளை ஒரு மாதிரி ஏதாவது பண்றான். தனியா கூட்டமா இருக்கும்போது கேலி பண்ணி விட்டுருவான், தனியா இருக்கும்போது என்னத்தையா பண்ணி விட்டுருவான். இதான் மேட்ரு. கூட்டமா இருந்தா உன்னை செய்ய இயலாது, கேலி தான் பண்ணுவான். தனியா ஒரு பொம்பளை தனியா ஒரு ஆம்பளை இந்த மாதிரி மாட்டினா என்னவாயிரும்? வேற மாதிரி கசமத்தா நடந்து போயிடும். நடந்து விட மாட்டான், இவ போய் காட்டி கொடுத்தாலும் காத்து எடுத்துட்டு போயிடுறான். ஏன்? இவ போய் நாளைக்கு சொல்லி கொடுத்தா தண்டிக்கப்படுவோமே அப்படின்னு சொல்லி கற்பழிச்சு போட்டு பொம்பளை கழுத்து எடுத்து போட்டு போயிடுறான். அதுக்கு எது காரணம்? முக்கால்வாசி ட்ரெஸ்ஸு காரணம். சில பேர் காமுகர்ல தாண்டி இருப்பான், வீட்டுக்குள்ள இருந்தாலும் ஜீரனம் இருப்பான், அது குறைவா இருக்கும். அதிகமான காரணம் என்ன? அப்ப நம்ம என்ன பண்றோம்? அவ்வளவு வேணாங்க. ஒரு விளையாட்டு நடக்குதுங்க, நீங்க இந்த டென்னிஸ் விளையாட்டு பார்த்துருக்கீங்கல்ல? டென்னிஸ் விளையாடும் போது ஆம்பளை எவ்வளவு ட்ரெஸ் போடுறான்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு போடுறான், அரை ட்ரெஸ் முழங்கால் அளவுக்கு போடுறான். பொம்பளை எவ்வளவு போடுறா? அதே விளையாட்டு, ஒரே விளையாட்டு. ஆம்பளைக்கு போடும்போது முழங்கால் அளவுக்கு ட்ரெஸ் இருக்கிறது, பொம்பளைக்கு போடும்போது அவ குதிச்சா ஜட்டி தெரியுது, இவ்வளவு இருக்குங்க. இந்த சானியா மிர்சாவுல இருந்து ஒவ்வொரு பொம்பளை ட்ரெஸ்ஸையும் பாருங்க. அட ஒரு விளையாட்டு தானே, 2 பேர் விளையாடுறாங்கல்ல, அவனுக்கு போற ட்ரெஸ் இவனுக்கு போடாம நீ என்ன பண்ற? வேணும்டு எதுக்கு? அப்பதான் ரசிகர்கள் ஈர்க்கப்படுவாங்களாம். அவன் பந்தையா பாக்குறான், அதுக்காக அவனை ஈர்க்கப்படுவதற்காக என்ன செய்யறது? அந்த மாதிரியான ஒரு நிலைமையெல்லாம் ட்ரெஸ்ஸை மாத்துறாங்க. இதெல்லாம் அசிங்கமா தெரியலையா? பள்ளிக்கூடங்கள்ல எடுத்துக்கிறங்க, யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க. ஆம்பளைக்கு ஃபுல் பேண்டாம், பொம்பளைக்கு வந்து மினி கவுனுங்கிறான். அறிவை கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களாப்பா? பொம்பளைக்கு மினி கவுனு போட்டா இவன் ஏன் ஃபெயில் ஆகுறான்? பொம்பளை நிறைய மார்க் எடுக்கிற விஷயம் இங்கதான் இருக்குது. இவன் தொடையை பார்த்துட்டு இருக்கிறான். இவன் வந்து பாடத்தை பார்க்காம ஆம்பளைக்கு அறிவு கம்மின்னு நினைக்கிறீங்களா? விஞ்ஞானிகள் ஆம்பளைலாம் இருக்கிறான். விஞ்ஞானிகள் பூராவுமே ஆண்கள் தான் உலகத்தில் எல்லாத்தையும் கண்டுபிடித்தார்கள். அறிவுல ஆம்பளை கொஞ்சம் கூட குறைவு கிடையாது. என்ன மேட்ரு? இவன் சபலத்தில் விட்டுருவான். அப்ப இதுல போய் கவனம் செலுத்தி தான் ஆண்கள் கீழே போயிட்டே இருக்கான் மார்க்ல, பொம்பளைகள் நல்ல மார்க் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் அப்ப நாங்களும் படிக்கணுமா இல்லையா? எங்களை பாதுகாக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் மறைச்சிக்கிட்டா என்னன்னு கேட்கிறோம். இப்ப எங்களையும் தடுமாற வைக்கிறீங்க, எங்களுக்கு சபலப்பட வைக்கிறீங்க. நாங்க நல்லவனா இருக்க போனாலும் எங்களுக்கு கெட்டவனா மாத்த பாக்குறீங்க. நீங்க மட்டும் தீர்மானிக்கல ட்ரெஸ், பொம்பளை ட்ரெஸ் என்னன்றத எங்களையும் கொஞ்சம் கவனிச்சு தீர்மானிக்கணும், எங்களையும் கெடுக்காம இருக்கணும், எங்களையும் பாதிக்காம இருக்கணும். இந்த அடிப்படையில் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட ஒன்றும் பாதிக்காது. இப்படி படிச்சு இப்படி போடுறதுனால படிக்கிறதுக்கோ வேலைக்கு போவதற்கோ எந்த விதமான உலக காரியங்கள் செய்வதற்கு தடை இல்லை. இன்னைக்கு சுடிதார் போடுற ஒரு வந்து ஓரளவுக்கு பரவாயில்லை, ஓரளவுக்கு என்ன செய்யுது? மறைக்குது. ஆனா அதுல கூட என்ன பண்றாங்க? மறைக்கிறதுக்குள்ள ஆடை வேணும் டைட் ஆக்கி
இந்த டைட்டாக்கி மறைக்காம டைட்டாக்குனா அது மறைக்கிறது பேரா? அவ டைட்டாக்கி போடாம லூஸான முறையில் அதை போட்டுக்கொண்டார்களே, ஆனால் அது கூட ஒரு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஆடை தான். குறிப்பா புர்கான் தான் போடணும்னு அவசியம் கிடையாது. ஏன் முகத்து மற்றதையும் இடைவெளியெல்லாம் கொடுறீங்க, ஏன் காட்டுறீங்க? இது இஸ்லாம் சொல்லு. இது ஒரு உரிமை கொடுமை நீங்க நினைக்கிறீங்க. இது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா வந்து அந்த திருமண விவாகரத்து, தலாக்குன்னு போயிடுறாங்க. இஸ்லாம் மார்க்கத்தில் வந்து ஈஸியா பொம்பளை தலாக்கு விட்டுறாங்க. அது ஒரு கொடுமை மாதிரி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அது பெண்களுக்கு செக்யூரிட்டி தான் இருக்குது. தலாக்குங்கிறது இருக்குது. ஒரு மனிதனுக்கு இப்போ ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டி பிடிக்கல, சேர்த்து வைக்க முயற்சி பண்றோம், பிடிக்கல, மேலும் மேலும் முயற்சி பண்றோம், பிடிக்கல. இப்ப என்ன பண்றான்? இது வேணான்னு நினைக்கிறான். வேணான்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் பிரிஞ்சு போறதுக்கு வழி லேசா இருந்தா பிரிஞ்சு போயிடும். அவன் பாட்டுக்கு பிரிஞ்சு போறதுக்கு வழியை கடுமையாக்கி வச்சிருந்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போகணும், வழக்கு போடணும், 5 வருஷம் காத்திருக்கணும் என்று சொன்ன அவன் என்ன செய்வான்? அடுத்து ஒன்று தேவையில்லை, சாப்பாடு மாதிரி இது ஒரு தேவை. மனைவி சரியில்லைன்னா அவனுக்கு ஒரு ஜோடி வேண்டி இருக்கிறது, அவனுக்கு ஒரு தாம்பத்திய சுகம் தேவைப்படுது. இதுக்கு 5 வருஷம் ஒருத்தன் காத்துட்டு இருக்க முடியாது. அவன் என்ன பண்றான்? இது விவாகரத்தும் வாங்க முடிய மாட்டேங்குது, தீத்துட்டா ஈஸியா போயிருமே, மண்ணெண்ணெய் ஊற்றி கொளிச்சுட்டு ஸ்டவ் அடித்து இளம்பன் சாவு. இந்த ஸ்டவ் அடிக்கிற கேஸ் பூரா புருஷன் குடும்பத்தால் கொல்லப்படுறது தான் அப்படின்னு பார்லிமெண்ட்ல அறிக்கை வைக்கிறான். பாராளுமன்றத்தில் ஸ்டவ் வெடிக்கிற ஸ்டவ் போடுறான். கேஸ் ஸ்டவ் கூட வெடிக்காருங்க, வெடிச்சா மொத்த பில்டிங்கும் போயிடும். பொய் சொல்றாங்க, ஸ்டவ் வெடித்து இளமன் சாவுன்னு சொல்லி. அது போலீஸ்காரன் கண்டுபிடிச்ச வார்த்தை. அது எந்த சமையலில் செத்தா ஸ்டவ் வெடித்து சாவு, ஸ்டவ் வெடித்து சாவுறதுல கொளுத்தி மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தி போட்டு சாவடிக்கிறான். மாமியா எல்லாம் சேர்ந்துக்கிட்டு பேர் எப்படி வருது? ஸ்டவ் எடுத்து இளமன் சாவிங்க. புடிக்காட்டி அனுப்பி விட்டா சொந்தமா அவ வாழ்க்கை வேற ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பாளா இல்லையா? அப்ப எமலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறத விட எது நல்லது? டைவர்ஸ் பண்ணி வீடுக்கு அனுப்புறது கெட்டதா? இஸ்லாம் என்ன பண்ணுது? பிடிக்காத ஆட்களை சேர்த்து வச்சீங்கன்னா ஒன்று கொலை பண்ணுவான், பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இந்தியாவுடைய அரசாங்கத்தினுடைய நாடாளுமன்றத்தினுடைய புள்ளி விவரம் சொல்லுகிறது. அடுத்து என்ன செய்வான்? அந்த அளவுக்கு கொடுமையா போலன்னு வைங்க. சரி, கல்யாணம் பண்ணா தானே பிரச்சனை, நான் ஒரு வப்பாட்டி வச்சு ரெடி பண்ணுவேன்னு கேட்பான். நீ பொண்டாட்டியை சும்மா இரு, நாம ஒரு வப்பாட்டி வச்சுக்கிறோம், என்ன பண்ணிடுற நீ அப்படின்னு கேட்டா இது கேஸ் கொடுக்க இயலுமா? நம்ம நாட்டில் 2வது கல்யாணம் பண்ணா தான் கேஸ் கொடுக்க முடியுமே தவிர வப்பாட்டி வச்சுக்கிட்டு கேஸ் கொடுக்க இயலாது. வப்பாட்டி வச்சுக்கிற நம்ம நாட்டு சட்டப்படி குற்றம் கிடையாது. எந்த செக்ஷனுக்கு போட இயலாது. என்ன நீங்க போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவன் கல்யாணம் பண்ணி வப்பாட்டி தானே வச்சுக்கிட்டான், போ விரும்பி 2 பேர் சேரலான்னு வச்சுக்கிறாங்க. சட்டம் எப்படி இருப்பாங்க? சட்டம் எப்படி இருக்கு? கொண்டாட்டி இருந்தா கூட 2 பேர் விருப்பப்பட்டார்களே ஆனால் அவர்கள் கணவன் மனைவி போல வாழலாம். கணவன் மனைவின்னு சொல்லக்கூடாது. பயங்கரமான தத்துவம் இது. எவ்வளவு கேடு கட்ட சட்டம்னு பாருங்க. இப்படி ஒரு சட்டத்தை போட்டு வச்சுக்கிறாங்க. இப்ப இதனால என்ன ஏற்படுகிறது? பிடிக்காத பொண்டாட்டிய பேருக்கு வச்சுக்கிட்டு காசும் கொடுக்க மாட்டேங்கிறான், தாம்பத்தியம் நடத்த மாட்டேங்கிறான், இன்னொருத்துக்கு எல்லாத்தையும் கொண்டு கொடுக்கணும், அவரோட வப்பாட்டி வச்சு வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கிறானே. இது நல்லதா? அட போடா, நான் பிடிக்காட்டி என்ன அனுப்புடா, நான் ஒன்று நீ போறமா நான் ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போறேன் அனுப்புறது நல்லதா? அப்ப விவாகரத்து வந்து இஸ்லாம் வந்து எதுக்கு அனுமதிச்சிருக்குன்னா அனுமதிக்காட்டி இது நடக்கும். முஸ்லீம் பெண்கள் தான் ஸ்டவ் அடித்து சாவுறது கிடையாது. ஏன்? நமக்கு வேணாம், பிடிக்காட்டி அனுப்பி விட்டுருவான், வீட்டுக்கு வந்துடுறேன், வேற ஒரு கல்யாணம் பண்ணிடுவோம். 2வது கல்யாணத்துக்கு பெரிய மேட்டரே கிடையாது. மற்ற சமுதாயங்கள்ல எல்லாம் உசுரோட அனுப்பி விட்டுறாங்க. இது நடக்கிறது. அதே மாதிரி ஆண்களுக்கு வழங்க மாதிரி பெண்களுக்கு வழங்கியது. அதை நீங்க பார்க்கணும். விவாகரத்து என்பது ஆண்களுக்கு வழங்கின மாதிரி பொம்பளைக்கு வழங்கலன்னு வைங்க. பொம்பளைக்கு பிடிக்கலங்கிறா, சேர்ந்துதான் வாழணும், அவளுக்கு முடியாதா? அவர் 2 மாத்திரையை கூட போட்டா போய் புசுன்னு போயிடுவான். இவனுக்கு தான் மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்த முடியும்னா அவளுக்கு என்ன முடியும்? 2 மாத்திரை தூக்க மாத்திரை சேர்த்து கூட கலந்து கொடுத்தா கதை முடிஞ்சு போச்சு கதை. நல்லா தான் படுத்தாரு, பொட்டுன்னு போயிட்டாரலாம். இந்த கேஸ் தான் அது, பாதி கேஸ். நல்லா தான் படுத்து. அப்போ பொம்பளைக்கு முடியும், பிடிக்காதால சேர்த்து வச்சுன்னு சொன்னா அவளும் ஒரு அளவுக்கு தான் பாப்பா. அதுக்கு மேல என்ன செய்யும்? வேற ஒரு வாழ்க்கை தேவைப்படும். இவனோட வாழ முடியல, இவனை காலி பண்ணா தான் சரியா. அவன் கோர்ட்டுக்கு போன 5 வருஷம் ஆகும். அவன் என்ன பண்றான்? தீர்த்து கட்டிடு. அப்படி செய்யறவளும் இருக்கா, மாத்திரை கொடுத்து பண்றவனும் இருக்கிறா. அல்லது என்ன பண்ணுவான்? அம்மி குழுவையை தூக்கி போட்டு கொன்றவெல்லாம் இருக்கிறான் புருஷனை. அப்படி பேப்பர்ல வருது. இன்னும் சில பேர் என்ன பண்றான்னு கேட்டா இன்னொருத்தனோட தொடர்பு வச்சுக்கிட்டு அவனோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு புருஷனை கொள்றான். அதுவும் பேப்பர்ல டெய்லி வந்துகிட்டு இருக்கிறது. அப்ப நம்ம என்ன பண்ண? பிடிக்கலன்னா போய்கிட்டு இருக்கீங்கப்பா, ஏன் ஒருத்தருக்கு கொள்றீங்க? சிம்பிளாக்கி விடுங்க, சாவு நடக்காது. இந்த கள்ளக்காதல் டாபிக்கே ஒழிச்சு கட்டுறதா இருந்தால் விவாகரத்து லேசானால் கள்ளக்காதல் வராது, கரெக்டான காதல் தான் வரும். திருட்டு காதல் வராது. இன்னொருத்தோட சேர்ந்துக்கிட்டு பொண்டாட்டி புருஷன் கொள்றது, புருஷனை பொண்டாட்டி கொள்றதுலாம் வராது. நேற்று கூட இன்னைக்கு கூட பேப்பர்ல பார்த்தேன், இன்னைக்கு பாண்டிச்சேரி எடிஷன்லாம் பார்த்தேன். உங்க ஊர்லாம் நடந்திருக்கிறது. எவனோ நண்பனோட பழவி இருக்கிறான், அவன் முன்னாடி கூட்டிட்டு போயிட்டான், அவங்க கொண்டு ஆணுறுப்பு அறுத்து போட்டு கொலை பண்ணியிருக்கான். பாருங்க எவ்வளவு கோவம் வந்துருக்கு அவன் முன்னாடி கூட்டிட்டு போனதுனால. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அவையே அப்படி ஓடுறா. விவாகரத்தை நீ கஷ்டமாக்கி வச்சிருக்கீங்க. புருஷன் பிடிக்கல, இந்தப்பா எனக்கு பிடிக்கல, நம்ம 2 பிரிஞ்சுக்கிருவோம், நீ என்ன போ, நான் என்கிட்ட போறேன்னா ஈஸியா போயிருமா இல்லையா? யாரும் சாவ தேவையில்லையில, கல்யாணம் பிரிக்க முடியாத அப்பம் புள்ள மாதிரி உறவாயுது. நம்மளா எடுத்துக்கொண்டு ஒப்பந்தம் செஞ்சா செய்யாடி பிரிஞ்சுக்கிட்டு போ.
அப்படி சொல்றது. இதுல ஒரு என்ன உரிமை கெட்டு போச்சுங்கிறேன், விவாகரத்துங்கிறது லேசா இருக்கிறது. அது மாதிரி அடுத்து என்ன செய்வாங்க, பெண்களுடைய கொடுமை, அவங்களுக்கு வந்து பலதாரமான ஆம்பளை நிறைய பொண்டாட்டி, பொம்பளைக்கு மட்டும் ஒரு மாப்பிள்ள அப்படின்னு கேட்பாங்க. இஸ்லாம் வந்து எல்லாரும் நாலு கல்யாணம் பண்ணி சட்டம்லாம் போடலை. இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, ஆம்பளை இப்படி தான் இருக்கிறான், வழங்குதா, தடுமாறக்கூடியவனா இருக்கிறான், என்ன சட்டம் போட்டாலும் கல்யாணம் பண்ணாதான்னு வப்பாட்டி வச்சுக்கிறது குறைங்கிறான். அப்போ இது தடுக்கிறது என்ன செய்யணும், நீ உன்னுடைய மனைவியோடு மகிழ்ச்சியாக உனக்கு இருக்க முடியலை என்று சொன்னால், அவளை சந்தோஷப்படுத்த முடியலை என்று சொன்னால், நீ வழிகட்டு போயிடுவே, தடம்புரன்று என்று சொன்னால், இன்னொருத்தைய முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கப்பான்னு சொன்னால் போக மாட்டான். ஏன், கல்யாணம்டா சுமை, சுமக்கணும், அவளுக்கு சோறு போடணும், சொத்து கொடுக்கணும், பிள்ளைகளை ஏம்புலன்னு ஒத்துக்கிறணும், அம்மாடின்னு வந்துடுவான். சுமக்க வேண்டியது இல்லைன்னா ஒரு நாளைக்கு 10 பார்ப்பான், ஒரு நாளைக்கு 20 சுமக்க தேவையில்லை, 100 ரூபாய் கொடுத்து போயிட்டு இருக்க வேண்டியதானே. அப்போ நீ இஸ்லாம் என்ன பண்ணுது, இந்த தடுமாறக்கூடிய நிலை வந்துச்சுன்னு சொன்னால் உனக்கு கல்யாணம் பண்ணது தைரியம் இருந்தால் பண்ணு. இது கூட நம்ம என்ன சொல்கிறோம், முஸ்லீம் அல்லாதவர்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு தலைவர்கள் எல்லாருமே பலதாரம் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு சட்டப்படி ஒன்றும் செய்ய முடியல. இப்படி பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இருக்கு, அவங்களாம் முஸ்லீம் கிடையாது. அப்போ எல்லாரும் பண்ணுறாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுது, ஏன்ப்பா அப்படி வப்பாட்டின்னு வச்சுட்டு இருக்கிறீங்க, முறையை பொண்டாட்டி தாக்குங்களப்பா அப்படின்னு பயந்துருவான். அப்போ அந்த மாதிரி இஸ்லாம் சொல்லு, அது கூட காரணம் இருக்குது. இந்த மாதிரி சொல்வதற்கு கூட அது ஒரு காரணம் இஸ்லாம் சொல்லு. என்ன காரணம், ஆண்களுக்கு பெண்களுக்கு உடல் தேவையில் வித்தியாசம் இருக்கிறது. ஒரு பொம்பளையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த மென்சஸ் டைம் முடிஞ்சிருச்சுன்னு வைங்க, அதுக்கு பிறகு இந்த இல்லறத்தை அவங்க நாட மாட்டாங்க. பெரும்பாலும் சில பேர் அது நாடக்கூடியவங்க இருப்பாங்க. அதிகமான பேர் வந்து அந்த மாதவிடாய் நின்று போகிற 45-50க்குள்ளே என்ன செய்வாங்க, அவங்களுக்கு அந்த நாட்டம் இல்லாமல் போயிடும். ஆனால் ஆம்பளையை பொறுத்த வரைக்கும் அவன் 100 வயசு ஆனாலும் திடகாத்திரமாக உழைக்கக்கூடியவனாக இருந்தால் எல்லாருக்கும் முடியாது. யார் திடகாத்திரமாக இருக்கிறானோ, உடலை கட்டா வச்சுக்கிறானோ, நல்ல உடலுக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கிறானோ, அவனுக்கெல்லாம் என்ன செய்ய முடியும், 85-90 வயசு ஆனால் கூட அவனால் வந்து மனைவியோட சந்தோஷமாக இருக்க முடியும். அப்போ அவனுக்கு ஒரு பெண்ணு தேவைப்படும், பொண்டாட்டி மாட்டேங்கிறான். இப்போ என்ன செய்வான், அதனால என்ன பண்ணுறீங்கன்னா பேப்பர்லாம் பார்க்குறீங்க, இந்த வேலைக்காரிட்ட சில்மிசம் பண்ணுறவன்லாம் இந்த வயசில் உள்ளவன தான் இருப்பான். யார், எல்லாம் 40-50க்கு மேலே. 25 வயசுக்கார சில்மிசத்தை பண்ண மாட்டாயே, அவன் இந்த பொண்டாட்டிட்டு வாழ்றானே, பொண்டாட்டி அந்த சந்தோஷம் கொடுக்குறாள். 25 வயசு 50 வயசுக்காரன் என்ன செய்வான், பொண்டாட்டி கூட மாட்டேன்ருவான். மாட்டேன்னா என்ன செய்வான், வேலைக்காரி இப்படி. இந்த மாதிரி கேஸுகள்லாம் எல்லாம் 45-50 பூராமே இந்த சில்மிச கேஸ்லாம் இவங்க தான் மாட்டுவாங்க. அவங்கள சொல்லி குத்தம் கிடையாது. ஏன், அந்த சுகம் வீட்டில் கிடைக்கணும். இது போக இன்னும் சில பெண்கள் இருக்கிறாங்க. பெண்கள் ஒரு காரணமுங்க. என்ன காரணம், வீட்டில் கணவனோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வயசான 25 வயசு வாலி பையன் இருக்கான், ஒரு 15 வயசு பொண்ணு இருக்குன்னு வைங்களேன், அதோட புருஷனை ஒதுக்கிடுவாங்க. ஏன், அது வெக்கப்பட்டுடு, என்னமோ தப்பு செய்கிற மாதிரி. தப்பு செய்ய தானே வைக்கப்படணும். இவங்க என்ன பண்ணுறாங்க, பொம்பளை பிள்ளை வச்சு நம்ம எப்படி இருக்கிறது, ஆம்பளை பிள்ளை வச்சுட்டு எப்படி இருக்கிறது, இப்படி நினச்சிக்கிட்டே புருஷனை பட்டினி போடும்போது அவன் என்ன பண்ணுறான், வேற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிடறான். அப்போ இதெல்லாம் பெண்கள் என்ன செய்யணும், இதெல்லாம் உணர்ந்து நடந்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் இதெல்லாம் நடக்காது. அவங்க கையில் இருக்கிறது. அவங்க நினச்சாங்கன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணாமல் இருக்கிற ஆக்கவும் முடியும். அந்த நிலை ஏற்படுமையானால் நீ விபச்சாரம் பண்ணாத அப்படின்னு சொல்லு. இதுதான் கொடுமைங்கிறாங்களே தவிர இஸ்லாத்தில் எந்த ஒரு கொடுமையும் கிடையாது. இது சம்பந்தமாக ரொம்ப டீட்டெயிலாக விளக்குற ஒரு புஸ்தகம் ஒன்று போட்டிருக்கிறோம், இஸ்லாம் பெண்களின் உரிமையை பறிக்கிறதான்னு சொல்லி. அந்த புஸ்தகம் ஒன்று ஐயாவுக்கு கொடுத்துருக்கோம்.